ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த கீ செயினில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கெலாம் தேவைப்பட இந்த மினி ஹார்ட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி மினி ஹார்ட் நம்ம செய்யலாம். அதுக்கு க்ரோஷேயில் அக்ரலிக் ஆணி எடுத்துக்கணும். அப்புறம் 3.5 mm நீடில் எடுத்துக்கணும். இதில் நான் யூஸ் பண்ண போகிறது 3.5 mm. இந்த மாதிரி ஃப்ளவர், இந்த மாதிரி மினி ஹார்ட், இந்த மாதிரி எது போடணுனாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எந்த இது செய்யணும்னாலும் மேஜிக் சர்க்கிள் போட்டு ஆரம்பிப்போம். அப்புறம் இதில் இருக்க இந்த ரெட் நீடில் வந்து இந்த திங்ஸ் அந்த ப்ராஜெக்ட் முடிக்கும்போது நமக்கு கிடைக்கிற த்ரெட்டை நம்ம அதில் கோர்த்து விடுவோம். இந்த நீடிலோட நம்பர் வந்து 3.5 mm எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு பின் இருக்கும். அந்த பின் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நமக்கு இந்த கவுண்ட் ஏதாவது மறந்துடக்கூடாதுங்கிறக்காக இந்த பின்னை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பின்னை நம்ம எப்போவுமே சேவ் பண்ணுறது லாக் பண்ணி உள்ளே வைக்கக்கூடாது. யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் லாக் பண்ணி போட்டுக்கணும். மற்றபடி அந்த பின் எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கணும். அது எனக்கு ஏன்னு தெரியல, நான் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைரியோ ஒரு ரெக்கார்ட் நோட்டோ எதுலேயோ ஒன்றில் நம்மளுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நம்மளுக்கு எப்படி செய்கிறோங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதி வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு கற்றுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் இந்த ஹார்ட் போடுறதுக்கு எனக்கு ட்ரிபிள் க்ரோஷேயும் டபுள் க்ரோஷேயும் நான் ஸ்டிச் பண்ணுவேன். ட்ரிபிள் க்ரோஷின் டபுள் க்ரோஷின் நான் என்னோடய சேனலில் வீடியோ இருக்காது. நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன். இதுலேயும் நான் உங்களுக்கு ஸ்லோவாக சொல்லி கொடுக்குறேன். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு த்ரெட்டை மேஜிக் ஸ்ட்ரிங் போட்டு தான் நான் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன். மேஜிக் ரிங் எப்படி போடுறேங்கிற பாருங்கள். 2 ஃபிங்கரில் கிராஸ் ஷேப்பில் த்ரெட்டை வச்சுட்டு நீடில் அந்த ரவுண்டுக்குள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்து ஒரு லூப் மாதிரி ஸ்மால் லூப் அதை எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபிங்கரில் ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளை இப்படி எடுத்துக்கணும். அந்த சர்க்கிள்களோடி நீடில் விட்டு லென்த்தாக இருக்க யானை வெளியே எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன லூப் வச்சுட்டு மீதியான நம்ம லெஃப்ட் ஹேண்டில் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு சுற்றிக்கலாம். சுற்றிட்டு இதுக்கு பேர் தான் மேஜிக் சர்க்கிள்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம உடனே 2 செயின் போட்டுக்கலாம். இந்த ஹார்ட் ஷேப் போடுறதுக்கு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு 3 ட்ரிபிள் க்ரோஷே போடணும். அந்த இன்னர் சர்க்கிளில் 3 ட்ரிபிள் க்ரோஷே போடணும். ட்ரிபிள் க்ரோஷேக்கு யானை 2 டைம்ஸ் லூப் எடுத்து ஓவர் பண்ணி நீடில் சர்க்கிள்குள்ளே விட்டு யானை புல் பண்ணி த்ரெட்டை எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு 4 லூப் இருக்கும். ட்ரிபிள் க்ரோஷே 3 ட்ரிபிள் க்ரோஷே போடணும். அதுக்கு நான் 2 நேரம் யானை ஓவர் பண்ணி இன்செர்ட் த நீடில் சர்க்கிள். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு லூப் எடுத்தோம். மொத்தம் 4 லூப் கிடைக்கிது. மறுபடியும் யானை ஓவர் பண்ணி ஃபஸ்ட் 2 லூப் வழியாக எடுக்கணும். இப்போ மீதி 4 லூப் இருக்குமா, மறுபடியும் மறுபடியும் அடுத்த 2 லூப் வழியாக எடுக்கணும். அகைன் நமக்கு 2 லூப் இருக்குது. இந்த 2 லூப் வழியாக எடுக்கணும். இது எல்லாம் சேர்த்து தான் நமக்கு ட்ரிபிள் க்ரோஷே. பார்த்தீங்களா, இந்த சர்க்கிள் உங்களுக்கு தெரியுதா? நான் இப்போ கையில் பிடிச்சி இந்த த்ரெட்டை இழுக்கும்போது சர்க்கிள் நம்மளுக்கு சின்னதாகிக்கும். 2 ட்ரிபிள் க்ரோஷே போடணும். 2 டைம்ஸ் டவுன் ஓவர் பண்ணி நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு யானை புல் பண்ணி வெளியே எடுக்கணும். நம்மளுக்கு எத்தனை த்ரெட் லூப் கிடைக்கும்னா 4 லூப் கிடைக்கும். இந்த 4 லூப்பில் 2 லூப்பாக நம்ம யானை புல் பண்ணி இழுக்கணும். ஃபஸ்ட்டு யானை ஃபஸ்ட் 2 லூப் வழியாக எடுக்கிறோம். மறுபடியும் நம்மளுக்கு 3 லூப் ஆயிடுச்சு. மறுபடியும் என்ன செய்கிறோம், அடுத்த 2 லூப் வழியாக எடுக்கிறோம். அகெயின் நம்மளுக்கு 2 லூப் இருக்குது, அது வழியாக எடுக்கணும். இப்படி 3 டைம்ஸ் நம்ம 2 லூப்பாக எடுக்கணும். இதுக்கு பேர் தான் ட்ரிபிள் க்ரோஷே. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் 3 ட்ரிபிள் க்ரோஷே போடணும். இப்போ 3வது ட்ரிபிள் க்ரோஷேயும் போடுறேன். 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணி நீடில் சர்க்கிளோடு விட்டு யானை புல் பண்ணி வெளியே எடுக்கும்போது 4 லூப் கிடைக்கும். மறுபடியும் அந்த லூப் வழியாக யானை அந்த த்ரெட்டை 2 லூப் வழியாக எடுத்து வெளியே எடுக்கணும். இப்படி 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்ட அப்புறம் 3 டபுள் க்ரோஷே போடணும். டபுள் க்ரோஷேக்கு என்ன செய்யணும்னா, ஒரு டைம் யான் ஓவர் பண்ணணும். யான் ஓவர் மீன்ஸ் அந்த நீடில் த்ரெட்டை சுற்றிக்கிறது.
அந்த நான் ரெண்டு த்ரெட்டு அந்த கட்டையாக இருக்க த்ரெட்டையும் ஷார்ட்டாக இருக்க அந்த த்ரெட்டையும் அது கூட இருக்க அந்த சர்க்கிளையும் சேர்த்து பிடிச்சி இழுத்தேன்னா எல்லா ஸ்டிச்சஸும் ஒரு பக்கமாக வந்துடும். இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா 3 டபுள் குரோஷே போட போகிறேன். இப்போ ஒரு டைம் யான் ஓவர் பண்ணேன்னா இப்போ 2 லூப் கிடைக்குது. மறுபடியும் அதே மாதிரி நீடில் சர்க்கிளில் இன்சர்ட் பண்ணி யானை புல் பண்ணி எடுக்கும்போது 3 லூப் கிடைக்கும். அதே ப்ரொசீஜர் தான், 2 லூப் வழியாக எடுக்கணும். இதில் 2 டைம்ஸ் லூப் எடுக்க வேண்டியது இருக்கும். முதல் 2 லூப் வழியாக எடுக்கிறோம், அகைன் நமக்கு 2 லூப் கிடைக்கும், அது வழியாகவும் மறுபடியும் எடுக்கணும். இப்போவும் 3 டபுள் குரோஷே போட சொல்லியிருக்கேன். ஒரு டைம் யான் ஓவர் பண்ணி நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணி வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் 2 லூப் வழியாக எடுக்கணும். இந்த ப்ரொசீஜர் 2 டைம் நடக்கும். ட்ரிபிள் குரோஷேக்கும் டபுள் குரோஷேக்கும் என்ன வித்தியாசம்னா, ட்ரிபிள் குரோஷேட 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணும்போது நமக்கு 3 லூப் ஃபஸ்ட்டே கிடச்சிரும். அதுக்கப்புறம் யான் ஓவரை சர்க்கிள் வழியாக இன்செர்ட் பண்ணி எடுக்கும்போது 4 லூப் கிடைக்கும். 2 லூப்பாக 3 டைம் அந்த ப்ரொசீஜர் பண்ணுவோம். டபுள் குரோஷேல ஒரு டைம் தான் நம்ம யான் ஓவர் பண்ணணும், 2 லூப் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்செர்ட் பண்ணி எடுக்கும்போது 3 லூப் ஆகும். அதை 2 டைம்ஸ் நம்ம யான் ஓவர் பண்ணி எடுப்போம். இது ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் உள்ளது வந்துட்டு, அதாவது 3 ட்ரிபிள் குரோஷே 3 டபுள் குரோஷே போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த சர்க்கிள் உங்களுக்கு தெரியுது. அந்த சர்க்கிளை ஸ்மால் பண்ணணும்னா நான் இப்போ புல் பண்ணுற மாதிரி இந்த த்ரெட்டை மட்டும் பிடிச்சி இழுக்கணும். இந்த ரெண்டு த்ரெட்டையும் சேமாக பிடிச்சி இழுத்தோன்னா அதாவது நம்மளுக்கு எல்லா ஸ்டிச்சும் நெருக்கமாக கரெக்டான ஷேப் கிடைக்கும். அந்த ஷார்ட்டாக இருக்க அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோன்னா நமக்கு சர்க்கிள் சுருங்கிடும் நல்லா. இப்போ என்ன செய்யணும்னா ஒரு செயின் போடணும். எதுக்குன்னா இனிமேல் அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த ஷார்ப் எட்ஜ் கிடைக்கிறதுக்காக ஒரு செயின் போட்டுட்டு ஒரு ட்ரிபிள் குரோஷே போடணும். ட்ரிபிள் குரோஷேக்கு 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணி நீடில் சர்க்கிள் வழியாக விட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கணும். அப்போ நமக்கு 4 லூப் இருக்கும். 2 லூப் வழியாக நம்ம த்ரெட் எடுக்கணும் 3 டைம். இந்த மாதிரி ஒரு செயின், அப்புறம் ஒரு ட்ரிபிள் குரோஷே, அகெயின் ஒரு செயின் போடணும். செயின் போட்ட பிறகு நமக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் கிடச்சிரும். மறுபடியும் இப்போ பண்ண ப்ரொசீஜர் ரிவர்ஸில் பண்ணுனா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துடும். இப்போ என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடில் இந்த பண்ணோம்ல, இதை இந்த மாதிரி ரிவர்ஸில் பண்ணணும். ரிவர்ஸில் பண்ணும்போது இங்கே என்னது, இந்த 3 டபுள் குரோஷே போட்டிருந்தேன்னா அந்த 3 டபுள் குரோஷே போடணும். 1 டைம் யான் ஓவர் பண்ணி இன்சர்ட் த நீடில், அப்புறம் சர்க்கிள் வழியாக அந்த யானை புல் பண்ணி வெளியே எடுத்து 2 லூப் வழியாக நம்ம யான் ஓவர் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நான் அந்த 2 த்ரெட்டையும் பிடிச்சி வச்சுட்டு நம்ம இழுக்கும்போது நம்மளுக்கு எல்லா ஸ்டிச்சஸும் நம்மளுக்கு நெருக்கமாகும். 3 டபுள் குரோஷே போடுறோம். அதுக்கப்புறம் இனிமேல் என்ன பண்ணணும், 3 டபுள் குரோஷே போட்டாச்சு. இனிமேல் 3 ட்ரிபிள் குரோஷே போடணும். நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸ் போடணும்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா ஒரு 2 செயின் போட்டுட்டு 3 ட்ரிபிள் குரோஷே தானே போட்டோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம 3 ட்ரிபிள் குரோஷே போடணும் 3 டபுள் குரோஷேக்கு அப்புறம். இந்த ஷார்ப் எட்ஜுக்கு ஒரு செயின் போட்டு 3 ட்ரிபிள் குரோஷே போட்டோம். அப்புறம் ரிவர்ஸ் ப்ராசஸ்க்கு மறுபடியும் என்னதுன்னா 3 டபுள் குரோஷே, இப்போ 3 ட்ரிபிள் குரோஷே. இனிமேல் ட்ரிபிள் குரோஷேக்கு என்ன செய்யணும்னா 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணி, சரி இதில் ஒரு டபுள் குரோஷே போடணும், அதை போட்டுக்கலாம். இந்த த்ரெட்டெல்லாம் நான் எப்படி கை வச்சு பிடிக்கிறேன் அந்த மாதிரி பிடிங்க. அதே மாதிரி த்ரெட்டு நம்மளுக்கு வர்றது உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக வருமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. நான் பிடிச்சிருக்கிற மாதிரி புல் பண்ணி எடுத்தோன்னா அந்த சர்க்கிள் நமக்கு ஸ்மால் ஆகும். இப்போ என்ன செய்யணும், இந்த 3 ட்ரிபிள் குரோஷே போட போகிறேன். 3 ட்ரிபிள் குரோஷேக்கு என்ன ப்ரொசீஜர்னா
2 டைம்ஸ் yarn over பண்ணணும். yarn over பண்ணி நம்ம என்ன செய்யணும், லூப்பை 2 த்ரெட் வழியாக எடுக்கணும். அது வீடியோவில் கட் ஆகிடுச்சு, சாரி. ஆல்ரெடி சொல்லி கொடுத்த அதே ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி 2 டைம்ஸ் yarn over பண்ணி சர்க்கிள்களை விட்டு த்ரெட்டை வெளியே எடுக்கணும். நம்மளுக்கு 4 லூப் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் 2 லூப் வழியாக த்ரெட்டை அவுட் சைட் பண்ணோம். அப்புறம் அகெயின் மறுபடி அடுத்த 2 லூப் வழியாக எடுக்கணும். அகெயின் அந்த 2 லூப் வழியாக இப்போ 3 டைம்ஸ் எடுத்தாச்சு. அடுத்த ஒரு ட்ரிபிள் க்ரோஷே, 2 times yarn over, pull up the loop, இதுதான் ட்ரிபிள் க்ரோஷே. இப்படி 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்ட பிறகு 3 ட்ரிபிள் க்ரோஷே நம்ம சேர்த்து விடலாம். ஏன்னா இங்கே இடையில கேப் இருக்குது. அதுக்கு மிடில் இந்த சர்க்கிளில் இருக்க 2 த்ரெட்டையும் புஷ் இப்படி இழுத்தோன்னா நமக்கு வந்துடும். ஒரு ட்ரிபிள் க்ரோஷே போடணும், சாரி எல்லாம் போட்டாச்சு. போட்ட பிறகு ஸ்டார்டிங்கில் நம்ம 2 செயின் போட்டு தானே ஆரம்பித்தோம். அதேமாதிரி 2 செயின் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச்சை அந்த சர்க்கிள்குள்ளே போடணும். சர்க்கிள் வழியாக விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்து அதை அகெயின் அந்த லூப் வழியாக எடுத்துட்டோன்னா நமக்கு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு செயின் போட்டு பாருங்க, இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்து அதை த்ரெட்டை அகெயின் அந்த லூப் வழியாக எடுத்துடணும். இதுதான் ஸ்லிப் ஸ்டிச்சு, லாஸ்ட்டில் போடுற நாட்டு. இப்போ நான் இதான் போகாமல் இருக்கிறதுக்காக நான் மறுபடியும் ஒரு செயின் போட்டு அந்த லூப்பை லென்த்தை எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். இப்போ என்ன செய்யணும், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வீட்டோம்ல ஒரு சின்ன த்ரெட் ஷார்ட்டாக இருந்ததில்ல, அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோன்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும்னா இந்த சர்க்கிள் இருக்குல்ல அது நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடும். பாருங்கள் நான் எப்படி இழுக்கிறேன், அந்த மாதிரி நல்லா புல் பண்ணி இழுங்க. இழுக்கும்போது நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு, நமக்கு ஹார்ட் ஷேப் கிடச்சிட்டு. இப்போது மீதி இருக்க இந்த த்ரெட்டை நீடியில் நம்ம என்ன செய்யணும்னா இதோட பேக் சைடில் நம்ம கோர்த்து விட்டணும். உங்களுக்கு பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த பேக் சைடில் இந்த த்ரெட்டை நீங்கள் நல்லா கோர்த்து விட்டுடலாம். இதுதான் நம்மளோட ஹார்ட். இதுலேயே நெக்ஸ்ட் ஸ்டெப் செஞ்சு இந்த ஹார்ட்டை இன்னும் கொஞ்சம் பிக் சைஸில் கொண்டுட்டு வரலாம். பாருங்கள், இது ஃப்ரண்ட் சைடில் ஷேப் நல்லா இருக்கா, பேக் சைடில் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குதா. இதில் இந்த த்ரெட்டை நம்ம கோர்த்து விட்டுடலாம். இன்னும் ஒரு ரோ போட்டால் இன்னும் கொஞ்சம் பிக் சைஸ் ஆகும். அது அந்த மாதிரி ஹார்ட் எப்படி செய்யலாங்கிறத நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லி கொடுக்குறேன். ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இந்த ஹார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது கற்றுக்கலாம். இனி போக போக உங்களுக்கு பர்ஸு பேக் இந்த மாதிரிலாம் எப்படி செய்யலாங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். இதில் நம்ம பேக் செய்கிறது ரொம்ப ஈஸி. அப்புறம் இது போதுன்னுட்டு நான் த்ரெட்டை கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி சின்னதாக இந்த நோட்ஸ் கீழே இந்த மாதிரி ஒரு இதை செஞ்சு நம்ம ஒட்டி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு அந்த ரெக்கார்டு எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு யூஸ் ஆகிடும். ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி செய்யலாம். நம்மளுக்கு மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம லெஃப்ட் சைடில் நோட்ஸ் எழுதணுன்னா ரைட் சைடில் நம்ம ஓட்டிக்கலாம். அந்த மாதிரி ரெக்கார்ட் நோட்டில் யூஸ் பண்ணால் ரெக்கார்ட் நோட்டில் அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் ஒரு டைரியில் தான் நான் நோட்ஸ் எழுதி வச்சுருந்தேன். எனக்கு இது அந்த ஹெட்டிங் கொடுத்ததுனால எனக்கு அது பார்த்தா தெரியும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு கிளாஸில் வேறு ஒரு ப்ராஜெக்ட் சொல்லி கொடுக்குறேன்.
until then bye.